सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। आगेशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयाद् इतरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अनिमित्त निमित्तेन स्वधर्मेण अमलात्मना तीव्रया मयि भक्त्या च श्रुतसंभृतया चिरं ज्ञानेन दृष्टतत्त्वेन वैराग्येण बलीयसा तपोयुक्तेन योगेन तीव्रेण आत्मसमाधिना प्रकृतिः पुरुषस्येह दह्यमाना तु अहर्निशं तिरोभवित्रीशनकैः अग्नेर्योनिः इव अरणिः भुक्तभोगा परित्यक्ता दृष्टदोषा च नित्यशः नेश्वरस्य अशुभं धत्ते स्वे महिम्नि स्थितस्य च यथा हि अप्रतिबुद्धस्य प्रस्वापो बह्वनर्थभृत् स एव प्रतिबुद्धस्य न वै मोहाय कल्पते। भगवान कपिल அவதாரம் எடுத்து தாயாரான தேவஹூதிக்கு உபதேசம் பண்ணிட்டு வரார். அதுல தத்துவங்களினுடைய விவேச்சனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த தத்துவம் வேற, பிரகிருதியினுடைய பரிணாமங்களாக இருக்கக்கூடிய தத்துவங்கள் வேற, அதுக்கு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய இந்த புருஷன் அல்லது ஆத்மஸ்வரூபம்ங்கிறது வேற அப்படின்னு சொல்லி இது ரெண்டுத்தையும் நம்ம கலந்து கட்டி அடிக்கிறதுனாலதான் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வர்றது. இத நம்ம பிரிஞ்சு தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். இந்த பிரகிருதி எப்பொழுதுமே இந்த புருஷனோட இருக்குமே எனில் நம்மளால எப்படி அந்த அந்த பிரகிருதி எப்படி நம்ம பிரிச்சு தெரிஞ்சுக்க முடியுங்கிற மாதிரி கேட்கிறா. அது எப்படி விடும்? என்ன நம்ம இன்டெலெக்சுவலா இது ரெண்டும் வேற அப்படின்னு நம்ம அஸ்மத் யுஷ்மத் விருத்தயோகோ விருத்த ஸ்வபாவயோகோன்னு சொல்ற மாதிரி இது தமப் பிரகாசவத்து விருத்தமாச்சே அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சா கூட எந்த காரணத்து கொண்டும் பிரகிருதி புருஷனை விடாமல் இருக்குன்னு சொல்றேளே, அப்ப எப்படி அது விடும்? அப்ப திருப்பியும் வராதுங்கிறதுல என்ன நிச்சயம்னுட்டு தேவஹூதி கேள்வி கேட்க பகவான் ஒரு ஒரு 7 பாயிண்டர் மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாரு. அனிமித்த நிமித்தேன ஸ்வதர்மேன அமலாத்மனா தீவிரையா மயி பக்தியா ஸ்ருத சம்பிருதயா திருஷ்டதத்வேன ஞானேன வைராகியேன பலீயசா தபோயுக்தேன யோகேன தீவிரேன ஆத்மசமாதினான்னு 7 பாயிண்ட் சொல்றாரு. இத்தனை பாயிண்ட்டும் நமக்கு ஏதோ ஒரு ஜன்மால சித்திச்சிருக்கணும். அப்படி சித்திச்சிருந்ததுன்னா அதனால ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நம்ம தர்மத்தை செய்யணும். அதனால மனசுத்தி சித்த சுத்தி ஏற்பட்டு அதுல பல பல ஜன்மாக்கள்ல கதாசிரவணத்தினால பகவத் பக்தி தீவிரமான ஒரு பகவத் பக்தி ஏற்பட்டு அதுல நமக்கு திருஷ்ட தத்துவங்களினுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரிஞ்சு அந்த ஞானத்தினாலையும் ஒரு தீவிர வைராக்கியத்தினாலையும் தபஸ்ல ஈடுபட்டு தபஸோடு இருக்கக்கூடிய ஒரு யோகத்துல ஈடுபட்டு வெறுமன ஆசனம் விசனம்னுட்டு மனசு வேற எங்கேயோ இருந்துட்டு இல்ல, தபஸோட தவத்தோட ஏகாகிர சித்தத்தோட அந்த யோகத்துல ஈடுபட்டு தீவிரமான ஒரு ஆத்மசமாதி வருமே எனில் அந்த ஆத்மசமாதியினால மெதுவா இந்த பிரகிருதிங்கிறது மறைஞ்சுடுங்கிற சனகைஹி திரோ பவித்ரி. எப்படி ஒரு அக்னி தனக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அரணிக்கட்டையையும் அது எரிச்சுடுறதோ அது போல இந்த ஞானம்ங்கிறது அந்த பிரகிருதியையும் எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பிரகிருதியையும் எரிச்சுடுறது. பிரகிருதியிலிருந்து ஞானம்ங்கிறதும் உங்களுக்கு இந்த பிரகிருதியினுடைய ஒரு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ல தான் இருக்கு, ரெல்ம்ல தான் இருக்கு. அப்படி இருந்தா கூட அந்த ஞானம் ஏற்பட்டு அந்த பிரகிருதியையும் அதுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய பிரகிருதியையும் திரோபவித்ரி அதை அழிச்சுடுறது. இப்படி புக்த போகா அனுபவிச்சு முடிச்சாச்சு அந்த பிரகிருதிய. திருஷ்ட தோஷ தினந்தோறும் அதை பார்க்கும் பொழுது இது தோஷயுக்தம். இந்த பிரகிருதிங்கிறது இது தோஷத்தோட இருக்கு. இது நமக்கு இதுல ஈடுபட்டோம்னா நமக்கு இதுல ஒரு ஒரு துக்கம் தான் ஏற்படும்னு ஒருத்த மனசுல தீர்மானத்தோட தினம் அந்த பிரகிருதியை பார்த்துட்டு இருந்தான்னா அப்போ அவனுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ணாது. ஏன்னா சகா ஸ்வே மகிம்னி ஸ்திதா ஆத்மாராமனா இருக்கான். எப்படி ஒரு சொப்னத்துல பார்க்கிற விஷயம் சொப்னத்துலதான் உங்களுக்கு அது பிரச்சனையை கொடுக்குமே தவிர எழுந்து முடிச்சதுக்கு அப்புறம் அது பிரமைன்னு எப்படி நம்ம அதனால அஃபெக்ட் ஆக மாட்டோமோ
அது போல ஒருத்தன் நடமாடின்னு இருப்பான் இவ்வுலகத்துல. இது ஒரு தீர்க்க சொப்னம் மாதிரி பார்த்துட்டு இருப்பான். லைஃப் இஸ் அ ட்ரீம் அப்படின்னுட்டு ஒரு ஒரு ஆத்மஜானி விவகாரம் பண்ணிட்டு இருப்பான். ஏவம் விதித தத்துவஸ்ய பிரகிருதிர் மயி மானசம் யுஞ்சதோ நாபகுருதே ஆத்மாராமஸ்ய கரஹிச்சித். அப்படியே நீங்க வந்து கீதையில பேரலல் பார்த்துட்டே வரலாம், ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வார்த்தைக்கும். ஏவம் விதித தத்துவஸ்ய, இவ்வாறு அறிந்த தத்துவங்களை அறிந்தவனான ஒருவன், மயி மானசம் யுஞ்சதா, என்னிடத்தில் அவனுடைய மனசை யுஞ்சன்னு இல்லையா, யுஞ்சன்னேவ அப்படின்னு கீதையில பல இடங்கள்ல அவர் யூஸ் பண்றாரு. யுஞ்சன்னேவ சதா ஆத்மானம் விகத கல்மஷா யோகி விகத கல்மஷா சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்தம் சுகம் அஷ்ணுதே. இந்த மாதிரி 2-3 எடுத்து வச்சேன் சும்மா. ஆனா என்னன்னா அப்புறம் அது கீதை இதுவாயிடும். கீதையில இருக்கிறதான் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறத இங்க சொல்றாரு. கீதை பியோர் வேதாந்தம், பாகவதம் வந்து பியோர் பக்தி, இப்படின்னு பிரிக்கிற அந்த மதம் எல்லாம் வந்து என்னை பொறுத்தவரையில் சரி கிடையாது. ஏன்னா கீதையிலையும் உங்களுக்கு வந்து கடைசியில 18வது அத்தியாயம் வரையில் பகவான் என்ன சொல்றதுன்னா, என்னிடத்துல நீ பக்தியை வையின்னு தான் சொல்ற. மத் பிரசாதேனங்கிறார், என்னுடைய ஒரு பிரசாதத்தினால ஒரு பெரிய பராம் சாந்திம் அவாப்சியசிங்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு கீதையிலையும் கடைசியில வந்து பக்தியை தான் வந்து பிரதானமா சொல்றாரு. ஏன்னா அந்த பக்தி வந்து நம்மள ஒரு ஸ்திரப்படுத்தும். அது கொண்டு போய் ஆணி வேறு மாதிரி அப்படியே உட்காத்தி வச்சிரும், நம்மள விலக விடாது. அதனால பக்திக்கு வந்து அத்தனை ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறார். ரெண்டும் பேரலல் தான் என்ன பொறுத்தவரையில், கீதையும் சரி பாகவதமும் சரி. ஏவம் விதித தத்துவசிய, இவ்வாறு தத்துவங்களை அறிந்தவனாக இருப்பவன். மேலும் மயி மானசம் யுஞ்சதா, என்னிடத்தில், அதாவது கபிலர் பகவானிடத்துல மானசம் மனதை யுஞ்சதா யோகயுக்தா சன்னுன்னு அர்த்தம். அவன் யோகத்தினால பக்தி யோகத்தினால பகவானிடத்துல மனசை செலுத்தியவனுக்கு ஆத்மாராமஸ்ய, மேலும் ஆத்ம தத்துவத்தை அடைந்து ஆத்மானந்தத்துல தளச்சு நிற்கக்கூடிய ஒருத்தன், அவனுக்கு பிரகிருதி கருகிச்சித்துன்னா அபகுருதேங்கிற. ஒரு காலத்திலும் கருகிச்சித்து, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் எப்படியாகப்பட்ட ஒரு விஷயம் இருந்தா கூட கருகிச்சித்து, எந்த ஒரு எக்காரணத்தை கொண்டும் பிரகிருதியானது ந அபகுருதே, அவனுக்கு கெடுதலை விளைவிப்பதில்லை. ஏவம் விதித தத்துவஸ்ய பிரகிருதி மயி மானசம் யுஞ்சதா நாபகுருதே ஆத்மாராமஸ்ய கரஹிச்சித். யதா ஏவ யதைவம் அத்தியாத்மரதா, யதா ஏவம் அத்தியாத்மரதா காலேன பகுஜன்மனா சர்வத்திர ஜாத வைராக்கியா ஆ பிரம்ம புவனாத் முனிஹி. இங்க ரெண்டும் சேர்ந்து இருந்ததுன்னா அதை வந்து பிரிச்சுருங்கோ. ஆங்கிறது தனியா வரணும். ஏன்னா இங்க புவனாத்துங்கிறது பஞ்சமையில இருக்கிறதுனால அது பிரிச்சு இருக்கணும். சப்போஸ் ஆ பிரம்ம புவனம்னு போட்டிருந்ததுன்னா ஒரே பதமா போட்டுக்கலாம். யதா ஏவ, எப்பொழுது இந்த அத்தியாத்மரதா ஒரு ஆத்ம விஷயக்கமாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ல, அதாவது ஆத்மாவில் அப்படின்னு அர்த்தம். அத்தியாத்மங்கிறச்சே ஆத்மனி அத்தியாத்மா. அதனாலதான் அத்தியாத்ம வித்யானா ஆத்மனி வித்யா அத்தியாத்ம வித்யா அப்படின்னா ஒரு ஆத்ம விஷயகமாக இருக்கக்கூடிய வித்தை படிப்புங்கிறோம். இங்க அத்தியாத்ம ரதகாங்கிறச்சே ஆத்மனி ரதகா இத்தியர்த்தா. ஆத்மாவில ஈடுபட்டு இருக்கக்கூடியவன், ஆத்மானந்தத்துல அப்படியே உழண்டு இருக்கான். அவனுக்கு வந்து வேற எதுவுமே வெளியில தெரியல. ரேரே மானச பிரம்மானந்தத்தை அனுபவின்னு இவர் சொல்ற மாதிரி, சதாசிவ பிரம்மேந்திரால் சொல்ற மாதிரி, ஆத்மாவில ஒரு ஆனந்தம், அந்த ஆத்மஸ்வரூப ஆனந்தத்துல அவன் வந்து ரதகா, அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருவன் பகுஜன்மனா காலேன, பல காலங்களுக்கு பிறகு இந்த மாதிரி ஆத்ம ஆனந்தத்துல மூழ்கி இருக்கக்கூடிய முனிகி, ஒரு முனிவன், சர்வத்திர ஜாத வைராக்கியா, எந்த இடத்துலயும் அவனுக்கு வந்து ஒரு ஈடுபாடே இல்லை, ராகம்ங்கிறது இல்லாமல் எல்லா இடத்திலையும் ஒரு வைராக்கியம் ஏற்பட்டவனாக, ஆ பிரம்ம புவனாத்து ஜாத வைராக்கியா சன்னு மேல போகிறது. அடுத்த இன்னும் ஒரு 2 ஸ்லோகத்துக்கு
ஆமா 2 ஸ்லோகத்துக்கு போறது. சோ எதா ஏவ எப்பொழுது அத்தியாத்மரதா ஆத்ம விஷயத்துல ஒரு ஆத்மாவில் ஈடுபட்டவனாக இருந்து கொண்டு பகுஜன்மனா காலேன பல காலங்களாக, அதாவது பல ஒரு ஒரு பல ஜன்மாக்களினுடைய பகு ஜன்மனா காலேனங்கிறச்சு பல ஜன்மாக்களினுடைய ஒரு காலத்தினால், அந்த பல ஜன்மாக்கள்ல ஏற்பட்ட அந்த ஒரு ஒரு பிராக்டிஸ் அபியாசம் ஏற்பட்டிருக்கு பல ஜன்மாக்கள்ல. அந்த காலத்தினால அந்த ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேம் ஆகும் பொழுது என்ன ஆறுது, பிரம்ம புவனாத்து சர்வத்திர ஜாத வைராக்கியா. பிரம்ம புவனம்ங்கிறது சத்தியலோகம். சத்தியலோகம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் ஜாத வைராக்கியா, ஒரு வைராக்கியம் அவனுக்கு இருக்கு. அப்ப என்ன ஸ்வர்க்கம், இந்த இவ்வுலகம் தானே நமக்கு இல்ல, பரலோகத்துல ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு ஒரு ஆசை. ஸ்வர்க்கமுமே உங்களுக்கு வந்து நிலைச்சு நிற்கிறது இல்லை. ஏன்னா இந்த திரிலோகம் பிரளயத்துல தினம் தினம் பிரம்மாவனுடைய ஒரு தூக்கம் வரும் பொழுது இந்த 3 லோகம் அழியறதே. அதையும் தாண்டி மகர்லோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு எல்லாம் இருக்கே. அங்க போய் எனக்கு உட்காரணுங்கிற ஆசை இருக்கலாம் இல்லையோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்கிறாருங்க. பிரம்ம புவனாத்து, பிரம்ம புவனம் வரையில் இருக்கக்கூடிய, அது இன்க்ளூசிவ் இங்க. பிரம்ம புவனம் இல்ல, பிரம்ம புவனம் மட்டும் தாண்டி இந்த ஆங்கிற பதம் எதுக்குன்னா, ஆங் வந்து மரியாதா அபிவிதின்னு ரெண்டுமே உண்டு. மரியாதாங்கிறச்சு எக்ஸ்க்ளூடிங், அபிவிதினா இன்க்ளூடிங் அர்த்தம். இங்க வந்து இன்க்ளூடிங் கான்டெக்ஸ்டுவலா நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு இடத்துல எந்த இடத்துல இன்க்ளூடிங், எந்த இடத்துல எக்ஸ்க்ளூடிங். இப்ப இதுல ரகுவம்சத்துல பார்த்தீங்கன்னா ஆசமுத்திர க்ஷிதீசானாம்னு இருக்கு. சமுத்திரம் வரையில் இருக்கக்கூடிய பூமியை ஆண்ட ஜனங்கள், ஆண்ட அரசர்கள், சூரிய வம்சத்து அரசர்கள்னு இருக்கு. சமுத்திரம் வரையில்னா சமுத்திரத்தையும் இன்க்ளூசிவா எக்ஸ்க்ளூசிவா? எக்ஸ்க்ளூசிவ் தான். ஏன்னா சமுத்திரத்தை எக்ஸ்க்ளூட் பண்ணி சமுத்திரத்தை ஆள்றதுங்கிறது கிடையாது. யூஸ்வலி பூமியை தான் ஆள்றது. ஏன்னா பூமியில இருக்கக்கூடிய ஜனங்களை ஆள்றதுதான் அரசனுடைய ஒரு கட்டாயம். அதனால சமுத்திர க்ஷிதீசானாம். அதே ஸ்லோகத்துல பார்த்தோம்னா நாகவ ரத வர்த்தமனாம்னு இருக்கு. நாகான ஸ்வர்க்கம், ஸ்வர்க்கம் வரையில் ரதத்தை ஓட்டக்கூடியவர்கள்னு இருக்கு. அங்க இன்க்ளூசிவ். ஏன்னா சூரிய வம்சத்துல இருக்கக்கூடிய பல அரசர்கள் ஸ்வர்க்கத்துக்கு போய் இந்திரனோட அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவ போயிருக்கா. அர்த்தாசனத்துல உட்கார்ந்தவா பல அரசர்கள் சூரிய வம்சத்துல இருந்தா. அப்படிதான் ரகுவம்சத்துல ஆரம்பிக்கிறச்சே இருக்கு. சோ இந்த ஆணு போடும் பொழுது இட் கேன் பி ஐதர் இன்க்ளூசிவ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ். கான்டெக்ஸ்டுவலி நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும் என்ன மீனிங்னு. இங்க எப்படி சத்தியலோகம் கிடைச்சுடுத்துனா பெட்டர் அப்படிங்கிறது கிடையாது இந்த இடத்துல. இங்க பிரம்ம பதவி கிடைச்சா கூட வேண்டாம். அதுதானே துருவன் வந்து குழந்தை பிரம்மாவை காட்டிலும் இன்னும் சப்தரிஷிகள்லாம் காட்டிலும் வசதியாக ஒரு ஒரு இடத்த அவன் வந்து பிடிச்சுட்டாங்கிறார். சோ பிரம்ம புவனாத்து ஜாத வைராக்கியா. இங்க வந்து சத்தியலோகம் வந்து பிரம்ம அப்படின்னு சேர்த்து இருக்க வேண்டாமோ? இல்ல இல்ல, அதுதான் சொன்னேன். ஆங்கிறத தனியா போட்டுருங்கோ, பிரம்ம புவனாத்துன்னு இருக்கணும். பிரம்ம புவனம்னு இருந்ததுன்னா உங்களுக்கு சேர்த்து இருக்கலாம். பிரம்ம புவனா லோகாத்து அப்படின்னு வச்சு ஒரு ஸ்லோகம் வரும். அதுலயும் உங்களுக்கு வந்து ஆங்கிறத தனியா சேர்த்து பிரிச்சுடணும். ஆமா, இப்ப சூத்திரம் அப்படி, அதனால பாணினி சூத்திரம் இருக்கு, அதனால சொல்றேன். பிரம்ம புவனாத்து, பிரம்ம புவனம் சத்தியலோகம் வரையில் சத்தியலோகத்தையும் இன்க்ளூட் பண்ணி என்னென்னலாம் விஷயங்கள் உண்டோ அதிலிருந்து ஜாத வைராக்கியா ஒரு இது ஏற்பட்டு, வைராக்கியம் ஏற்பட்டு பற்றற்ற தன்மை ஏற்பட்ட முனிகி, முனிவரானவர். மேலும் எதைவ அத்தியாத்மரதா காலேன பகுஜன்மனா சர்வத்திர ஜாத வைராக்கியா பிரம்ம புவனாத் முனிகி மத்பக்தः பிரதிபுத்தார்த்தः மத்பிரசாதேன பூயசா நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாஸ்ரயம் பிராப்னோதி இஹ அஞ்சசா. அதுதான் அங்க ப்ராமிஸ். இஹங்கிறது பிராப்னோதி இஹ அஞ்சசா தீரஹ ஸ்வத்ருஷா சின்ன சம்சயः யத்கத்வா ந நிவர்த்தேத யோகி லிங்காத் விநிர்கமே. மத்பக்தः, என்னிடத்துல பக்தியை கொண்டவன் ஹரி சொல்றான். கண்ணன் வந்து மத் பக்தா, கபில அவதாரத்தை எடுத்தவர் தான் வந்து அந்த விஷ்ணுங்கிற ஒரு ஒரு அந்த ஒரு நிலையில சொல்லிட்டு இருக்கார். மத் பக்தா, என்னுடைய பக்தனாக இருக்கக்கூடியவன். பிரதிபுத்த அர்த்தா, அர்த்தங்கள் அதாவது வஸ்துக்கள், இந்த வஸ்துக்களினுடைய ஒரு விஷயங்கள் தெரிந்தவன். பிரதிபுத்த அர்த்தா விதித்த ஆத்ம தத்துவங்கிறார்.
அதாவது எந்த விஷயத்துல விழிப்புணர்வோட இருக்கணுமோ அந்த விஷயத்துல விழிப்புணர்வுடன் கூடினவனாக இருக்கான். இந்த காக்க உலூக்கவத்து யானிஷா சர்வபூதானாம் தஸ்யாம் ஜாகிரதி சம்யமி அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை எடுத்து பார்த்தேன்னா, யாருக்கு வந்து இருட்டா இருக்கோ அந்த சமயத்துல, எல்லாருக்கும் இருட்டா இருக்கிற சமயத்துல இவனுக்கு அது பகல், எல்லாருக்கும் பகலா இருக்கிற சமயத்துல இவனுக்கு வந்து இருட்டு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். அப்படின்னா காக்கா உலூக்கவத்து, அதாவது ஒரு காக்காய்க்கும் ஒரு ஆந்தைக்கும் இருக்கிற மாதிரின்னா அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றாருன்னு தோணும். அப்படி இல்ல, அந்த இடத்துல வந்து எந்த விஷயத்துல ஜனங்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்காளோ, அதாவது இவ்வுலகத்துல இருக்கக்கூடிய போக வஸ்துக்கள்ல விழிப்புணர்வோட அதை வந்து அக்யூமுலேட் பண்ணணும்னு ஜனங்கள் வந்து அதை பார்க்கும் பொழுது ஒரு ஞானி அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்கான். அதாவது அவனுக்கு அது வந்து ஒரு ஒரு பொருட்டே கிடையாது. எந்த இடத்துல மோகத்தோட தூங்கிட்டு இருக்காளோ ஜனங்கள் ஆத்ம விஷயத்துல, அந்த விஷயத்துல ஒரு ஞானி விழிப்புணர்வோட இருக்கான். பிரதிபுத்த அர்த்தா, ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் அர்த்தம். மத்பக்தா, என்னிடத்தில் பக்தியை கொண்டவன். பிரதிபுத்த அர்த்தா ஆத்ம ஜானி. மத் பிரசாதேன பூயசா, என்னுடைய பூயசா மத் பிரசாதேன, அதிகமாக இருக்கக்கூடிய என் பிரசாதத்தினால், பகவானுடைய பிரசாதத்தினாலதான் நமக்கு அடைய முடியும். தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத. அதுதான் அங்க மத்பக்தா சர்வபாவேன, எல்லா பாவத்தோட அப்படியே டோட்டல் சரண்டர் அந்த இடத்துல ஆச்சுன்னா, அப்போ பிரசாதாத் பராம் சாந்திம் ஸ்தானம் பிராப்சியசி சாஸ்வதம். அந்த சாஸ்வதம்ங்கிறது தான் அடுத்ததுல போடுறாரு. நிச்ரேயசம் ஸ்வஸ்தானம் கைவல்யாக்கியம் மத் ஆசிரயம் தீரஹா இஹ பிராப்னோதி. ஒரு தீரன் ஸ்டெட்ஃபாஸ்ட் மைண்டோட இருக்கக்கூடியவன், ஸ்வதிருஷா சின்ன சம்சயா, தன்னுடைய ஒரு கண்ணோட்டத்தினால, அப்படின்னா தன்னுடைய ஆத்ம ஜானத்தினால, ஸ்வதிருஷா சின்ன சம்சயா, எல்லா சம்சயங்களும் அதாவது மித்யா ஜானங்கள் எல்லாம் அறுத்தெறிந்தவனாக இருக்கக்கூடியவன், இஹ இவ்வுலகத்திலேயே இந்த சரீரத்திலேயே ஜீவன் முக்தனை பத்தி சொல்றார். அஞ்சசா சீக்கிரமாகவே நிஸ்ரேயசம் ஸ்வஸ்தானம் கைவல்யாக்கியம் மத் ஆசிரயம் பிராப்னோதி, என்னுடைய ஆசிரியமாக இருக்கக்கூடிய, என்னுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய நிஸ்ரேயசம், ஸ்ரேயஸ்ன்னா ஒரு நன்மை, நிஸ்ரேயசம் அங்கர்ச்சு நிரதிசய ஆனந்த ரூபம்ங்கிறார் இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி. நிரதிசய ஆனந்த ரூபம், இத காட்டிலும் வசத்தியாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம், தட் இஸ் தி அல்டிமேட் பிளிஸ். அப்படி இருக்கக்கூடிய த ஃபார்ம் ஆஃப் அல்டிமேட் பிளிஸ். மது ஆசிரியம், என்னை ஆசிரியத்து இருக்கக்கூடியது அல்லது என்னுடைய ஸ்தானமாக இருக்கக்கூடியது. மம ஆசிரயா ஸ்வஸ்தம் ஸ்தானம், அது மாத்திரம் இல்லாமல் தேகாதி வத்திரிக்தமாக இருக்கக்கூடிய ஸ்வரூபம். ஸ்வசம்ஸ்தானம்ங்கிறச்சு ஸ்வ, அந்த ஆத்மஸ்வரூபம் தான் பகவானும். இந்த தத்துவமசிங்கிறத இங்க கனெக்ட் பண்ற. ஸ்வஸ்தானம் தன்னுடைய, ஸ்வசம்ஸ்தானம் தன்னுக்கு தேகத்தை காட்டிலும் வத்திரிக்தமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிற ஒரு தன்னுடைய தன்னிலை சம்ஸ்தானம். தன்னுடைய தன்னிலைங்கிறச்சு இயற்கையாக இருக்கக்கூடிய தன்னிலைங்கிறது அந்த ஆத்ம நிலை, அதுதான் ஸ்வசம்ஸ்தானம். அதுக்கு பேர் என்ன? கைவல்யம் எனும் பெயரை கொண்டது. கைவல்யாக்கியம்னா கேவலம், அதாவது அது ஒண்டிதான் இருக்கு, ஏகமேவ அத்விதீயம் பிரம்ம. கைவல்யாக்கியம் மத் ஆசிரியம். இந்த இடத்துல நிஸ்ரேயசம்னு எடுக்கும் பொழுது நிரதிசய ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது. அது எனக்கு எப்படி கிட்டும்னு கேட்டா ஸ்வசம்ஸ்தானம். ஏன்பா? உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் தான்ப்பா, உன்னுடைய தன்னிலை தான்ப்பா இது அப்படின்னு சொல்றார். அதுக்கு பேர் என்னன்னு கேட்டா கைவல்யம். ஒன்றே ஒண்ணுதான் இருக்கு. அப்ப நீங்க எதுக்கு சொல்றேன் மத்பக்தகான்னு எதுக்கு வந்து பகவான் சொல்லணும் அப்படின்னா, மத் ஆசிரியம் அதுதான் என்னுடைய பரமம் பதமாகவும் இருக்கு அப்படின்னு கனெக்ட் பண்றார் அந்த 4 அட்ஜெக்டிவையும். சரியா? சோ நிஸ்ரேயசம் இதுதான் பரமானந்தம். மத் பிரசாதேன பூயசா, அந்த ஆனந்தத்தை பிராப்னோதி அடைகிறான். அந்த ஆனந்தம் எப்படி, எனக்கு என்ன, எனக்கும் அந்த ஆனந்தத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸ்வசம்ஸ்தானம், அதுதான் உன்னுடைய உண்மையான நிலைமை. ஸ்வசம்ஸ்தானம் பிராப்னோதி, அதுக்கு பேர் என்ன? கைவல்யாக்கியம். இதை காட்டிலும் வேற ஒரு ஸ்வஸ்தானம் இருக்கலாமோ, வேற ஒரு ஆனந்தம் இருக்கலாமோ அப்படின்னா இல்ல, இது ஒன்னே ஒண்ணுதான், இதுக்கு வேற இன்னொன்னு கிடையாது. பிகாஸ் திஸ் இஸ் தி ஒன்லி என்டிட்டி தட் இஸ் பிரசன்ட் இன் தி வேர்ல்ட். அப்ப நீங்க எதுக்கு மத்பக்தகான்னு சொல்றேள் அப்படின்னு கேட்டா, மத் ஆசிரியம் ததேவ,
தத் பரமம் பதம் பிராப்னோதி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். எங்க அடையறோம்? இக இவ்வுலகத்தில் இந்த சரீரத்தோட இருக்கும் பொழுது இக தீரக அஞ்சசா பிராப்னோதி பிரத்யக்ஷ ரூபமாக இம்மிடியேட்டா அவன் அடையறான். எப்படி? ஸ்வதிருஷா சின்ன சம்சய, தன்னுடைய ஆத்ம ஞானத்தினால அவனால பலவிதமான மித்யா ஞானங்களை, ஏன்னா இவ்வுலகத்தில் அவன் அடைகிறான்னா இந்த பிரகிருதியும் புருஷனும் இதுதான் நம்ம அந்த தேவகூதியினுடைய கேள்விக்கு பதில் இந்த இடத்துல. ஸ்வதிருஷா சின்ன சம்சயா, எத்தனையோ விதமான இந்த பிரகிருதியினுடைய பரிணாமங்கள் இருந்துட்டே இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஜீவன் முக்தனானவன் உடனே முக்தி அடைஞ்சுட்டான்னு உடனே அப்படியே அந்த சரீரம் போய் எல்லாம் போய் அப்படியே he has become one அந்த மாதிரி இல்லையே. அந்த இடத்துல விவகாரம் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ மகான்களை நம்ம பாக்குறோம், மகாபரிவா மாதிரியோ ரமண மகர்ஷி மாதிரியோ எத்தனையோ மகான்கள் இவ்வுலகத்துல வந்து ஜீவன் முக்தாள்னு நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்கள் உலகத்தோட வந்து சம்பந்தம் பட்டுண்டு அவ பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய எப்படி அவ பாக்குறா? ஸ்வதிருஷா, தன்னுடைய ஆத்ம ஞானத்தினால சின்ன சம்சயா, சம்சயம்ங்கிறச்சு மித்யா ஜானம், எல்லா விதமான பிரமஜா, இதனால எனக்கு ஒரு சந்தோஷம் வருங்கிற ஒரு பார்வையில அவ விஷயங்கள்ல உழலல்ல. இது ஒரு பிரம. பிரகிருதியினுடைய பரிணாமங்கள்ல பல கோடி லட்சக்கணக்கான பரிணாமங்கள்ல இதுவும் ஒரு பரிணாமம், அப்படி பாக்குறான். அவ்வளவுதான். சோ சின்ன சம்சயா, பலவிதமான மித்யா ஞானங்கள் அற்றவர்களாக. அதுக்கப்புறம் யத் கத்வா ந நிவர்த்தேத யோகி லிங்காது வினிர்கமே, இந்த லிங்க சரீரம் நாசம் அடையும் பொழுது அதுக்கப்புறம் ஜீவன் முக்தன் சரி, அதுக்கப்புறம் அந்த லிங்க சரீரம்ங்கிறது அந்த விதேக முக்திங்கிற வரும் பொழுது உங்களுக்கு அந்த லிங்க சரீரம் மறைஞ்சு போயிடுறது. இல்ல தேகத்தில் இருக்கும் பொழுதே he does not accumulate anything into that லிங்க சரீரம், அப்படியும் வச்சுக்கலாம். இது ஜீவன் முக்தி நிலையில இருக்கக்கூடியவனாகவும் எடுத்துக்கலாம். சோ அந்த யோகியானவன் யத் கத்வா, எந்த ஒரு நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாசிரயம் கத்வா, கத்வான அடைந்துன்னு அர்த்தம். பிராப்பிய ஞாத்வா, யஜ்ஞாத்வா ந நிவர்த்தந்தே, அதுதான் யத் கத்வாங்கிறச்சே, கத்வாங்கிறதுக்கு ஞாத்வான்னு எடுத்துக்கணும் அர்த்தம். எதை அறிந்தவனான ஒரு யோகி இவ்வுலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானே எப்படி என லிங்காது வினிர்கமே சதி, அந்த லிங்க சரீரத்தோட அவனுக்கு அந்த ஒட்டுதல் கிடையாது. ஸ்தூல சரீரம், அதுக்கப்புறம் இந்த சூக்ஷ்ம சரீரம் தான் இஸ் ஈக்குவல் டு லிங்க சரீரம். அது என்ன, இந்த 17 ஐட்டம்ஸோட இருக்கக்கூடிய ஒரு சரீரம் தான். அந்த 17 ஐட்டம்ஸ் பேக்கேஜ் தான் உங்களுக்கு வந்து லிங்க சரீரம். அந்த லிங்க சரீரத்துல இருந்து வினிர்கமே, அது விலகும் பொழுது, அது லிங்க சரீர நாசே சதி, அது அழிஞ்ச பிறகு, அழிஞ்ச பொழுது எப்படி அது அழியும்? அதுதான் இருந்துட்டு இருக்கேன், இந்த இந்திரியங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கேன்னா, அந்த இந்திரியங்கள் பார்ப்பதனால அதிலிருந்து ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டு அந்த சம்ஸ்காரத்தினால திருப்பியும் ஒரு ஜன்மாவனுடைய ஒரு ஒரு பிரசக்தி ஏற்படாது அந்த இடத்துல. அதனால லிங்க சரீரம் நாசம்ங்கிறார். சோ லிங்காது வினிர்கமே சதி, அந்த லிங்க சரீரத்தில் இருந்து அவன் விலகின பொழுது அந்த யோகியானவன் இந்த மாதிரி ஒரு பதத்திற்கு சென்று, இந்த மாதிரி ஒரு மோக்ஷாக்கியம் நிலைமைக்கு போய் அவன் வந்து ந நிவர்த்தேத, திரும்பியும் வரமாட்டான். அதாவது இந்த பிரகிருதி ந விமுஞ்சத்தின்னு கேட்ட கேள்விக்கு பதில் அவன் பார்க்க மாட்டான். அவனுக்கு வந்து இந்த பிரகிருதியினுடைய விஷயங்கள் ஒட்டாது. From his perspective, he is totally away from this prakriti. That's it. யத் கத்வா ந நிவர்த்தேத, எதை அடைந்ததுனால அவன் மறுபடியும் இவ்வுலகத்துல இந்த விஷயங்களுடைய போகத்துல ஈடுபட மாட்டானோ அந்த மாதிரி ஒரு நிலைமையை இஹ பிராப்னோதி தீரா. மத் பக்தஹ பிரதிபுத்தார்த்தஹ மத் பிரசாதேன பூயசா நிஸ்ரேயசம் ஸ்வசம்ஸ்தானம் கைவல்யாக்கியம் மதாஸ்ரயம் பிராப்னோதி இஹ அஞ்சசா தீரஹ ஸ்வதிருஷா சின்ன சம்சயஹ யத் கத்வா ந நிவர்த்தேத யோகி லிங்காத் வினிர்கமே. யதா ந யோகோபசிதாசு சேதஹ மாயாசு சித்தஸ்ய விஷஜ்ஜதே அங்க அனன்ய ஹேதுஷ்வத மே கதி ஸ்யாத் ஆத்யந்திகி யத்ர ந மிருத்யு ஹாசஹ. இந்த யோகங்கள்லாம் பண்ணும் பொழுது பலவிதமான சித்திகள் தானா வந்து நிற்கும்.
நம்ம வந்து ஒரு அந்த சித்திகளுக்கு ஒரு பிரயத்தனப்படணுங்கிறது இல்லை. ஏன்னா கோல் வந்து எத்தனையோ ஜீவன் முக்தர்களுடைய ஒரு ஒரு விஷயங்கள் நம்ம வந்து ஆச்சரியங்கள் அவளுடைய சரித்திரத்துல பாக்குறோம்னு கேள்விப்படுறோம். பல ஆச்சரியங்கள் அவ வந்து பண்ணி காமிச்சிருக்காளே அப்படின்னா இதெல்லாம் வந்து அந்த யோக சித்திகள் அவளுக்கு ஏற்படுறது. அது தானா வந்து யோக உபசிதாசு மாயாசு அதெல்லாமும் மாயைன்னு தீர்மானம் பண்ணணும். அதெல்லாம் ஒரு சித்தின்னு அதுக்கு வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம்னா போச்சு அந்த மொமெண்ட்ல. பல கர்தமருக்கே பேருக்கு அப்படிதானே ஆச்சு. அஹ், Kardamar became thought he was such a powerful guy. He could create things. ஆமா he could And then create he, but at the same time that was for a specific reason இல்லையா அந்த yeah, இடத்துல. yeah. அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் வந்து That goes to demonstrate the statement by Kapila here. ஆமா ஆமா எத்தனையோ யோகத்தினால எத்தனையோ சித்திகள் வரலாம், அதுல ஈடுபடக்கூடாது. இப்போ கபிலர் மாதிரி கர்தமர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து இட் வாஸ் வெரி ஈஸி ஃபார் ஹிம் டு கெட் பேக் டு த இது யோக பாத். மத்த நார்மல் பீப்புளுக்கு வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். அதுதாங்க இதுல சௌந்தரலஹரியில நரம் வருஷீயாம்சம் நயன விரசம் நர்மசு ஜடம் தவா பாங்காலோகே பதிதம் அனுதாவந்தி சதசகாம்பர். ஒரு கிழவர் ஆனா உன்னுடைய கட்டாட்சம் அம்பாளே உன்னுடைய கட்டாட்சம் பட்டுதுன்னா அவனை பின்தொடர்ந்து பல பெண்கள் வருவாம்பர். அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் தி சித்திஸ். அதுல மயங்கிடக்கூடாதுன்னு இங்க சொல்ற. I am also reminded of that. சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது சொல்லுவா தெரியுமா? ஆமா கேட்டிருக்கீங்களா? தெரியும். சோ தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி போக கூடாதுங்கிறது தான். இதெல்லாம் வரலாம், வரக்கூடும், ஆனா அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். யதான யோகோபசிதாசு மாயாசு சேதஹ ந விஷஜ்ஜதே. ஹே அங்க அம்மா கபிலர் தேவஹூதி அட்ரஸ் பண்ற ஒரு வார்த்தை இங்க. ஹே அங்கங்கிறச்சு ஹே மாதா. இந்த ததா அப்பொழுது அணிமாதி சித்தயா அந்தராய ரூபாக பவந்தி. அந்தராயன ஆப்ஸ்டிகல்ஸ் மாதிரி இந்த அணிமா கரிமா முதலிய சித்திகள் எல்லாம் நமக்கு வந்து அந்தராயங்கள், அதாவது நடுவுல நம்மள வந்து தடுக்கிற மாதிரி வரக்கூடிய ஆப்ஸ்டிகல்ஸா வந்து நிற்கும். அந்த தாசு யோகேன உபசிதாசு சமிருத்தாசு. இதெல்லாம் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்ல சின்ன சின்ன விஷயங்களா வரக்கூடியது. அந்த யோகத்துல தீவிரமான யோகத்துல நம்ம உள்ள போகும்பொழுது போக 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 அந்த யோகத்தினால உபசிதாசு சமிருத்தி அடைஞ்சு வளர்ந்து இருக்கக்கூடிய மாயாசு. இது எல்லாமே வந்து மாயையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதில் சேதஹா யதா ந விஷஜ்ஜதே சித்தஸ்ய சேதஹா யதா ந விஷஜ்ஜதே. சித்தஸ்ய ஒரு சித்த புருஷன்னு சொல்றோமே அதுதான் சித்த புருஷன்னுங்கிறச்சு பலவிதமான சித்திகளில ஒரு தேர்ச்சி பெற்றவனாக இருக்கான். ஆனா அந்த சித்திகள்ல இந்த சித்தனுடைய மனசானது சேதஹா ந விஷஜ்ஜதே போய் ஒட்டக்கூடாது. எப்பொழுது ஒட்டவில்லையோ அப்பொழுது அத ஆத்யந்திகி மே கதிஹி அத ஆத்யந்திகி மே கதிஹி பவதி ஸ்யாத் யத்ர ந மிருத்யு ஹாசஹா. எங்க மிருத்யுவனுடைய ஒரு சிரிப்பு கிடையாதோ அந்த மாதிரி ஒரு எட்டர்னல் கதிங்கிறது அவன் அடைகிறான். சியாது இந்த அனன்ய ஹேதுஷு யோக உபசிதாசுங்கிறது இந்த அனன்ய ஹேதுஷுங்கிறது இதுக்கு எடுத்துன்னு போறார். யோக உபசிதாசு மாயாசுங்கிறதுக்கு அட்ஜெக்டிவா எடுத்துக்கணும். அனன்ய ஹேதுஷுன்னா என்ன அர்த்தம்? அந்யஹ ஹேதுஹு யாசாம் ந பவதி தாசு. இந்த யோகத்தை தவிர அந்த சித்திகளுக்கு வேற ஒரு ஹேத்துங்கிறது கிடையாது. யோகத்தினாலதான் இந்த சித்திகள் ஏற்பட முடியும். ஒருத்தருக்கு வந்து பலவிதமான சித்திகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஏதோ குறி சொல்றா, இது நல்ல விஷயத்துல அத ஜோசியக்காரர்கிட்ட நம்ம போய் ஜாதகத்தை எடுத்துன்னு போனோம்னா அனலைஸ் பண்ணுவா. எல்லாரும் ஒரே மாதிரி ஆனா சொல்றது இல்ல. சில பேருக்கு சில சித்தி உண்டு, அந்த சித்தியினால சில விஷயங்கள் சொல்லுவா, அது பலிக்கும். இல்ல சில விஷயங்கள்ல கரெக்டா வந்து ஃபியூச்சரை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து யோகத்தினால வரக்கூடியது. ஏன் அவ இந்த ஜென்மால ஒரு யோகமும் பண்ணல அப்படிலாம் இல்ல. ஜபதபங்கள் இருக்கும், அதெல்லாமும் பார்ட் ஆஃப் யோகங்கள். வேறு ஹேத்து இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த மாயா, இது மாயையிலிருந்து தான் வர்றது.
இந்த இந்த யோகத்தினால வளர்க்கப்பட்டு இருக்கக்கூடிய அனன்ய ஹேதுஷு வேறு ஒன்றை காரணமாக வைக்காமல் இருக்கக்கூடிய மாயாசு இந்த பிரமைகளில் சேதகா ந விஷஜ்ஜதே சித்தஸ்ய சேதகா யதா ந விஷஜ்ஜதே எப்பொழுது ஒரு சித்த புருஷனுடைய மனசானது ந விஷஜ்ஜதே அது ஒட்டவில்லையோ அத அப்பொழுது ஆத்தியந்திகி மே கதிகி அதி அந்தம்ங்கிற ஆத்தியந்திகிங்கிறது பர்மனன்ட்ங்கிறச்சு எப்படி அதை ஸ்ரீதர சுவாமி விளக்குறாருன்னா அந்தம் அதிக்ராந்தா எண்ட தாண்டினதுன்னு அர்த்தம். இதுதான் இதுக்கு எண்டுன்னு இல்லாமல் தேர் இஸ் நோ எண்ட் டு இட் அனந்தம்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். அத்தியந்தா யஹ அகம் தத் சம்பந்தினி என் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு கதியானதை அவன் அடைகிறான்னு கபிலர் சொல்றார். அந்தத்தை தாண்டி இருக்கக்கூடியவனாக அனந்தனாக இருக்கக்கூடிய விஷ்ணு அந்த விஷ்ணு சம்பந்தமாக இருக்கக்கூடிய கதி கோலை அவன் அடைகிறான். மே கதிகி என்னுடைய அந்த என் ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய இந்த கதியை மோட்சத்தை அந்த ஒரு சித்த புருஷனானவன் அடைகிறான். எத்திர ந மிருத்யுஹாசகா எத்திர எந்த ஒரு கதியை அடைந்தால் மிருத்யோர்ஹாசகா நபவதி மிருத்யுவனுடைய ஒரு சிரிப்புங்கிறது கிடையாது. நான் உன்னை முடிச்சுட்டேன் பாரு, திருப்பி உன்னை அனுப்புறேன், நான் உன்னை எப்ப வேணாலும் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏளன பேச்சுக்கு அவன் ஆளாக மாட்டான். ஏன்னா அந்த மிருத்யு அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. கடைசியில் அந்த தேகநாசம் ஏற்படும் பொழுது அவன் மிருத்யுலோகத்துக்கு போறாங்கிறது கிடையாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபமாகவே நின்னுடுறான். மோட்சம்தான் அவனுக்கு கதி, அவனுக்கு வைகுண்ட கதி தான் அந்த இடத்துல. இல்ல என்ன எதை விருப்பப்படுறானோ அந்த அந்த ஜீவன் எதை விருப்பப்படுறதோ அது பண்ணலாம். அதுதான் அங்க யதான யோகோபசிதாசு சேதகா மாயாசு சித்தஸ்ய விஷஜ்ஜதே அங்க அனன்ய ஹேதுஷு அத மே கதிஹி ஸ்யாத் ஆத்யந்திகி யத்ர ந மிருத்யுஹாசஹ. இது ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே பாரமஹம்ஸ்யாம் சம்ஹிதாயாம் திருத்தீய ஸ்கந்தே காபிலோபாக்கியானே சப்தவிம்சோ அத்தியாயः. இதோட 27வது அத்தியாயம் முடியறது. 28வது அத்தியாயம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான அத்தியாயம். ஏன்னா அஷ்டாங்க யோகத்தை பத்தியும் பக்திய பத்தியும் சுருக்கமாக சொல்லி சொல்லக்கூடிய ஒரு சாப்டர் இது. அதுக்கு ஸ்ரீதர சுவாமி 2 ஸ்லோகம் சொல்றார் முன்னாடி. அஷ்டாவிம்சே ததோ அஷ்டாங்க யோகேன தியானசோபினா சர்வோபாதி வினிர்முக்தம் ஸ்வரூப ஞானம் ஈரியதே பக்திம் சங்கேபதः ப்ரோச்ய சாங்கியாம் ஆख्याय விஸ்திருதம் சாங்கியாம் ஆख्याय விஸ்திருதம் அதாஹ வைஷ்ணவம் யோகம் அஷ்டாங்கம் கபிலஹ ஹரிஹி. அஷ்டாவிம்சே ததஹ 28வது அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகேன தியானசோபினா தியானத்தினால விளங்கக்கூடிய தியானத்தினால பிரகாசிக்கக்கூடிய அழகாக இருக்கக்கூடிய அஷ்டாங்க யோகம். ஏன்னா இந்த யோகம்ங்கிற ஒரு பாதை தானே நமக்கு முக்கியம்னு சொன்னார் முன்னாடி இருக்கக்கூடிய சாப்டர்ல. அந்த யோகத்தினுடைய பாதை என்ன? யம நியமாதிகள், பிராணாயாமம், பிரத்யாகாரம், இதெல்லாத்தையும் சொல்ல போறார். தியானத்தினால விளங்கக்கூடியதாக இருக்கும் அஷ்டாங்க யோகத்தினால சர்வ உபாதி வினிர்முக்தம் ஸ்வரூப ஞானம் ஈரியதே கூறப்படுகிறது. எது கூறப்படுகிறது? ஸ்வரூப ஞானமானது கூறப்படுகிறது. ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்ல போறார். அந்த ஆத்ம ஞானம் எல்லா உபாதிகளிலிருந்தும் வினிர்முக்தம் விலகி இருக்கக்கூடியது. அதனால் விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூப ஞானம். உபாதிகள்ல இருந்து விடுபட்டு இருக்கிறதுன்னா ஸ்தூல சரீரம் அற்ற சூக்ஷ்ம சரீரம் இல்லாத காரண சரீரம் இல்லாத மாயையும் இல்லாமல் அந்த அகண்டாகார விருத்தி சேதஸ் சித்த விருத்தியும் இல்லாமல் வெறும்ன ஒரு ஸ்வரூப ஞானம் இருக்கே, அந்த ஸ்வரூப ஞானம் எதனாலையும் கன்ஃபைன் பண்ணப்படாம இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூப ஞானத்தை பத்தி சொல்ல போறார். பக்தியையும் சங்கேபமாக சொல்லி பக்திம் சங்கேபதா ப்ரோச்ய சாங்கியாம் ஆख्याय விஸ்திருதம் சாங்கிய யோகத்தை பத்தி விஸ்தாரமாக சொல்லி அத பிறகு வைஷ்ணவம் யோகம் அஷ்டாங்கம் வைஷ்ணவம் யோகம் கபிலஹா ஹரிஹி ஆக கூறுகிறார். அதற்கு பிறகு சாங்கியத்தையும் சொல்லி பக்தியையும் சங்கேபமாக சொல்லி வைஷ்ணவம் அப்படின்னா விஷ்ணு சம்பந்தமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவை அல்டிமேட் கோலா வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அஷ்டாங்க யோகம். விஷ்ணுங்கிறச்சு இந்த இடத்துல இது எடுத்துக்கிறோம். பகவான்னு சொல்லி அந்த அல்டிமேட் பகவானா இருக்கக்கூடியவர்
அததான் வைஷ்ணவ சம்பந்தம்னு சொல்லி விஷ்ணுவை தியானம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக சொல்றோம். ஸ்திதிகர்த்தாவாக இருக்கக்கூடிய விஷ்ணு, அவரை தியானம் செய்வதனால் நமக்கு என்ன ஒரு யோக பலன்கள் ஏற்படுமோ அந்த பலன்களை பத்தி கபிலர் இந்த அத்தியாயத்துல சொல்ல போறார். அத அஷ்டாவிம்சோऽध्यायः ஸ்ரீ பகவானுவாச்ச யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். ஹே நிருபாத்மஜே, அரசனுடைய பெண்ணே, மனுங்கிறவர் தானே அரசன். அந்த மனுவும் பகவானுடைய ஒரு விபூதி தான். இத விஷ்ணு புராணத்துல சொல்லும் பொழுது அழகா சொல்றார். 4 விதமான விபூதி ஒவ்வொரு காலத்திலையும் பகவான் எடுக்கிறான். ஒண்ணு அந்த கிரியேட்டர், அடுத்தது உங்களுக்கு பிரஜாபதிகள், அதுக்கப்புறம் பூதங்கள், காலம். இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் பகவத் விபூதிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இங்க பகவானுடைய விபூதியா இருக்கக்கூடிய மனு, அந்த மனுவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய தேவகூதி, அதனால அவ ஸ்ரோதாவா இருக்கிறதுக்கு ஒரு அருகதை உடையவள். நிருபாத்மஜேன்னா நீ அரசனோட பெண்ணு தானே, உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லையோங்கிற ஒரு இதுல இல்ல, நீ சுகத்துக்கு உட்பட்டவள் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் ஏளனமா அதை எடுத்துட்டு கூடாது. பல இடத்துல கீதையில சொல்லும் பொழுது மதுசூன சரஸ்வதி வியாக்கியானம் பண்ணும் பொழுது பாரத அப்படின்னு அர்ஜுனனை பகவான் சொல்லும் பொழுது, நீ என்ன வம்சத்துல பிறந்திருக்க, உனக்கு இந்த மாதிரி கேள்வி வரலாமா அர்ஜுனா அப்படின்னு கிண்டல் பண்ற மாதிரி இருக்குன்னு அவர் சொல்லுவார். இங்க அப்படி இல்ல. இங்க எப்படி எடுத்துக்கணும்னா, தேவகூதியை தவிர வேற உங்களுக்கு அந்த மொமெண்ட்ல she was a deserving disciple-ங்கிறதுக்காக அவர் நிருபாத்மஜேன்னு கூப்பிடுறார். அரசனுடைய பெண்ணே, யோகஸ்ய லக்ஷணம் சபீஜஸ்ய யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே ஏன மனஹ விதினா பிரசன்னம் சத்பதம் யாதி. ஏன எந்த யோகத்தினால, ஏன விதினா எந்த ஒரு விதிமுறையினால், மனஹா மனசானது, பிரசன்னம் சத்து நல்ல ஒரு கிளாரிட்டி மனசுல பிரசன்னமாக இருந்து கொண்டு, சத்பதம் யாதி நல்ல ஒரு பாதையில் செல்கிறது அந்த மனசு. அந்த சபீஜஸ்ய யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே, அந்த யோகத்தினுடைய சபீஜஸ்யன சாலம்பன யோகம்ங்கிறார். ஆலம்பனத்தோட இருக்கக்கூடிய ஒரு யோகம். ஆலம்பனம்ங்கிறச்சு காரணத்தோட இருக்கக்கூடிய, தட் இஸ் ஆலம்பனம்னா பற்றுதல்ங்கிறோம். எதை புடிச்சுட்டு இந்த யோகம் வரணுங்கிற அந்த சபீஜஸ்ய. யூசுவலி சமாதி நிலைமைக்கு போகும் பொழுது யோகத்துல யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரணா தியான சமாதின்னு சொல்றோமோ இல்லையோ, அதுல சொல்லும் பொழுது அந்த சமாதி நிலையில 2ஆ பிரிக்கிறார், சபீஜ நிர்பீஜன்னு பிரிக்கிறார். சபீஜங்கும் பொழுது நம்ம சகுண உபாசனை, நிர்பீஜங்கிறது நிர்குண உபாசனைங்கிறோம். சபீஜங்கும் பொழுது நான் இந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்டோட இருக்கக்கூடிய ஒரு தியானம். எந்த ஒரு ஆட்ரிபியூட்டும் இல்லாமல் அப்படியே அந்த பிரகாச ஸ்வரூபத்துல ஒரு அப்டிராக்ட் மெடிடேஷன்ங்கிறது இருக்கு பாருங்க, அது நிர்பீஜ சமாதிங்கிற. ஆனா இந்த இடத்துல சபீஜ யோகஸ்ய லட்சணம்ங்கும் பொழுது காரணமாக இருக்கக்கூடிய அந்த பீஜத்திலிருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்தே உங்களுக்கு அந்த பகவத் ஸ்வரூபம் இருந்துட்டு இருக்கணுங்கிறது தான் உங்களுக்கு பாயிண்ட்ன்னு நினைக்கிறேன். சோ அதனால சபீஜஸ்ய யோகஸ்ய காரணத்தோட சாதனபூதமாக இருக்கக்கூடிய யோகத்தோட லட்சணத்தை வக்ஷ்யே கூறுகிறேன். ஏன விதினா எந்த ரூல்னால, ரூல்னு எடுத்துக்கலாம், ஆனா விதிமுறைன்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, ரூலுங்கிறது இஸ் த பேசிக் ஸ்டெப். ஆனா விதிங்கிறது இட் கேன் ஆல்சோ யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட் அப் டு பாதை, மார்க்கம்ங்கிற வரையில் நம்ம எடுத்துக்கலாம். எந்த ஒரு மார்க்கத்தினால் இந்த மனசானது கிளியர் ஆகி நமக்கு நல்ல வழியில செல்லக்கூடிய ஒரு மனசா ஆறுது. யோகஸ்ய லக்ஷணம் வக்ஷ்யே சபீஜஸ்ய நிருபாத்மஜே மனோ ஏனைவ விதினா பிரசன்னம் யாதி சத்பதம். ஸ்வதர்ம ஆச்சரணம் சக்தியா விதர்மாத் ச நிவர்த்தனம் தெய்வால் லப்தேன சந்தோஷः ஆத்மவித் சரண அர்ச்சனம் கிராமிய தர்ம நிவృత్తిశ్చ மோக்ஷ தர்ம ரதிஸ்ததா மித மேத்ய அதனம் சஸ்வத் விவிக்த க்ஷேம சேவனம் அஹிம்சா சத்யமஸ்தேயம் யாவதர்த்த பரிகிரஹ பிரம்மச்சரியம் தபஹ சௌச்சம் ஸ்வாத்தியாயः புருஷார்ச்சனம்
மௌனம் சதாசனஜயः ஸ்தைரியம் பிராணஜயः சனைः பிரத்யாஹாரः ச இந்திரியாணாம் விஷயாத் மனசா ஹிருதி ஸ்வதிஷ்ணியானாம் ஏகதேசே மனசா பிராணதாரணம் வைகுண்ட லீலா அபித்யானம் சமாதானம் ததா ஆத்மனः ஏதைஹி அன்யைஹி ச பதிபிஹி மனஹ துஷ்டம் அசத்பதம் புத்தியா யுஞ்சீத சனகைஹி ஜிதப்பிராணஹா ஹி அதந்திரிதா. ஃபுல்லா லிஸ்ட், அதனாலதான் முழுக்க படிச்சேன். ஏதைஹி பதிபிஹி ஏதைஹி அன்யைஹி ச பதிபிஹி, இவர் இவ்வளவு பெரிய லிஸ்ட் கொடுத்துட்டு இதை தாண்டி வேற ஒரு பாதை இருந்தாலும் அந்த பாதைகளினால் அப்படின்னு ப்ளூரல்ல வேற போடுறார். ஏதைஹி அன்யைஹி பதிபிஹி, இந்த 7வது முதல்ல சொல்லிட்டு அப்புறம் லிஸ்ட் வந்து ஈஸி சொல்றதுக்கு. ஏதைஹி அன்யைஹி பதிபிஹி, இந்த பலவிதமான இந்த பாதைகள் மேலும் மற்ற பாதைகளினால் அசத்பதம் துஷ்டம் மனஹா, அசத்பதம் கெட்ட பாதையில் இருக்கக்கூடிய துஷ்டம் கெடுதலாக, அதாவது கலுஷிதமாக இருக்கக்கூடிய மனதை புத்தியாயுஞ்சீத, புத்தியினால் தன்னுடைய ஒரு புத்தி சக்தியினால ஞானத்தினால அல்லது ஆத்ம ஞானத்தினால சனகைஹி மெதுவாக ஜிதப்பிராணஹா பிராணனை வென்றவனாக அதந்திரிதா சோம்பேறித்தனம் இல்லாமல் சனகைஹி மெதுவாக புத்தியுடன் கூட ஆத்ம ஞானத்தோட கூட யுஞ்சீத சேர்க்க வேண்டும் அப்படின்னு முடிக்கிறார். ஏதைஹி பதிபிகிங்கிறச்சு என்னென்ன பாதைகளை நம்ம வந்து கையாளணுங்கிறதுக்கு 2வதுல இருந்து இது வரைக்கும் போறது. ஸ்வதர்ம ஆச்சரணம் சக்தியா, பலவிதமான பாதைகள் சொல்றார். எய்தர் இது எல்லாமே இருக்கணும் அல்லது இதுல ஏதாவது ஒண்ணுத்த கை பண்றது. சத்தியம் ஒரு விஷயத்த சொன்னா வேற எந்த ஒரு தபஸும் வேண்டான்னுட்டு இருக்கு. சத்தியம்ங்கிற ஒரு குணத்தை நம்ம வந்து கடைபிடிச்சோமே அனில் போறோம், மத்ததெல்லாம் தானா வந்து சேர்ந்துரும் நமக்கு. அந்த அதம்பித்துவம் அமானித்துவம் அதம்பித்துவம் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட் கொடுக்கிறாரோ இல்லையோ கீதையில, அந்த லிஸ்ட்ல நம்ம எல்லாத்தையும் ஒரே சமயத்துல நம்ம வந்து பண்ணோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஏதாவது ஒரு விஷயத்த கட்டாயமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி அதை ஒரு தீக்ஷா விரதம் மாதிரி மேற்கொண்டு அதை எடுத்துட்டோம்னா மத்த குணங்கள் தானா வந்து சேரும் நமக்கு. அந்தந்த இடங்கள்ல இட் வில் ஆட்டோமேட்டிக்லி கம் இன். அதுதான் அந்த ஒரு குணத்தை நம்ம வந்து as much as possible we should try, then slowly we will be able to extend it to other qualities also. சக்தியா இந்தியன் flag வந்து சத்தியமதே ஜெயதே. ஆமா கரெக்ட். சத்தியம்ங்கிறது தான் உண்மையே பேசுவேன். அதுக்காக ஒரு ரிஷி வந்து மௌனமாவே இருந்துட்டார். உண்மையே பேசுவேன்னு சொல்லி அவர் மௌனமா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு திருடன் வந்தான். அந்த திருடனை வந்து பார்த்தியான அரசர்கள் எல்லாம் அந்த பட்டர்கள் அதாவது வாரியர்ஸ் எல்லாம் வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எது பார்த்ததோ அது சொல்லாது, எது சொல்லுமோ அது பார்க்கலன்னார். அதாவது கண்ணு பார்த்தது கண்ணு பேச முடியாது, பேசணும்னு நினைக்கிற இந்த வாய்க்கு கண்ணு கிடையாது, அதனால அது பேசாது அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொன்னாருன்னு ஒரு கதை ஒண்ணு உண்டு. ஆமா. சக்தியா ஸ்வதர்ம ஆச்சரணம், தன் சக்திக்கு ஏற்றவாறு தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் செய்வது. சரீரம் ஆத்தியம்களும் தர்ம சாதனம்னு ஒரு பாயிண்ட் உண்டு. தர்மத்தை நம்ம வந்து சாதனம் பண்ணணும்னா சரீரத்தை முதல்ல காப்பாத்திக்கணும். அது இருந்தாதானே இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியும். சோ தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் செய்ய வேண்டும். விதர்மாத்துச்ச நிவர்த்தனம், கெட்ட தர்மத்தில் இருந்து விலகுதல். அத வந்து இதெல்லாம் யமனியமத்தினுடைய ஒரு ப்ராசஸ் சொல்றார். சோ சக்தியா தன்னுடைய சக்திக்கு ஏற்றவாறு தன்னுடைய தர்மத்தை ஆச்சரணம் செய்வது. விதர்மாத்து விருத்தமான தர்மத்தில் இருந்து நிவர்த்தனம் விலகுதல். தெய்வாத்து லப்தேன சந்தோஷா, தெய்வவசமாக நமக்கு என்ன கையில கிட்டுறதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படுறது. ஏன்னா நமக்கு வேணுங்கிறது தான் வரப்போறது. கூபம் நீதி சதகம் தான் இதுக்கெல்லாம் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்க வந்து இதுக்கு கிணத்துக்கிட்ட போங்கோ, சமுத்திரத்துக்கிட்டே போங்கோட, கையில இருக்கிற பான அளவு தானே ஜலத்தை நம்மளால குடிக்க முடியும்.
அதுக்கு மேல பிடிக்க முடியுமோ? இல்ல இது சமுத்திரம், இது பெரிய ஜலாசயம், அதனால நம்ம ஏராளமா பிடிக்க முடியும்னு உண்டோ? இல்லையே. அவரவருடைய சட்டியில இருக்கிறது தான் அகப்பையில வரப்போறது. அதனால தெய்வாத்து லப்தேன பெட்டர் டு பி வெரி ஹாப்பி வித் வாட் வி ஹேவ். கண்டென்ட்மெண்ட்டை வந்து சொல்றது இந்த இடத்துல. தெய்வாத்து லப்தேன சந்தோஷா, சந்தோஷமா இருக்கிறது. ஆத்மவித்து சரண அர்ச்சனம். ஆத்ம ஜானின்னு ஒருத்தரை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணோம்னா அவருடைய சரணங்களை வந்து பூஜை பண்றதுங்கிறது ஆத்மவித் சரண அர்ச்சனம். கிராமிய தர்ம நிவர்த்திஷ்ட, கிராமியமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கல்ச்சரா வல்கரா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நிவர்த்திகி விலகுதல். இந்த கிராமிய தர்மங்கிறதுக்கு திரைவர்கிக தர்மஹா தஸ்மாத் நிவர்த்திகின்னு போடுறார். மற்ற திரிவர்க்கங்கள் க்ஷத்ரிய வைசிய சூத்ர இந்த தர்மங்களில் இருந்துங்கிற மாதிரி ஸ்ரீதர சுவாமி எடுத்துக்கிறார். இல்லைன்னா இத நான் எப்படி திரிவர்க்கம்ங்கிறத இன்னொரு விதமா எப்படி எடுத்துக்கலாம்னா, இந்த தர்ம அர்த்த காமம்ங்கிறத விட்டுட்டு மோட்சத்துக்கு உபயோகமா இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்றதுன்னு எடுத்துக்கலாம். தட் மைட் பி எ பெட்டர் அப்ரோச்னு எனக்கு தோன்றது. கிராமிய தர்மங்கள்னா இல்லைன்னா பொதுவாக நம்ம வந்து சாமானிய தர்மத்தை எடுத்துட்டோம்னா கிராமியமாக எதுவுமே இன்னொருத்தர் வந்து ஒரு வெறுக்கத்தக்க விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த ஒரு டிஸ்கஸ்டிங் ஆட்டிடியூட் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடியது பெட்டர். மோட்ச தர்ம ரதிஹீச்ச, அதனாலதான் மோட்ச தர்ம ரதிஹின்னுட்டு அடுத்தது இம்மீடியட்டா போட்டிருக்கிறதுனால மோட்சம்ங்கிற தர்மத்துல நம்ம போகணும். தர்ம ஆச்சரணம் பண்ணும் பொழுது நமக்கு புண்ணியம் சேருங்கிற ஒரு ஆட்டிடியூடோட தர்மத்தை விட்டுடணும். அர்த்தம் நமக்கு போகங்கள் கிடைக்கும், காமம் நமக்கு வந்து ஒரு சுகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஆட்டிடியூடோட அந்த 3 வர்க்கத்தை தர்ம அர்த்த காமங்கிறத 3த்தையும் விட்டுட்டு ஈஸ்வரார்ப்பண புத்தியோட சகலத்தையும் செஞ்சு நம்ம மோட்ச தர்மத்துல ஒரு ஈடுபாடோட இருக்கணும் அப்படிங்கறத சொல்றார். அடுத்தது மித மேத்திய அதனம். மிதம் குறைச்சலா சாப்பிடணும், மேத்தியம்னு சுத்தம், சுத்தமான விஷயத்தை சாப்பிடணும். துவௌபாகோ பூரயேத் அன்னைஹி தோயேன ஏகம் பிரபூரயேத் மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம் சதுர்த்தம் அவசேஷயேத் இது ஸ்மிருதி பிரசித்தம். எப்படி மிதமா சாப்பிடணும், அளவா சாப்பிடணும்னுட்டு நம்ம வயத்தை வந்து 4 பங்கா பிரிச்சுக்கணுமா, 2 பங்குக்கு சாப்பிடணும். துவௌபாகோ பூரயேத் அன்னைஹி, சாப்பாட்டு விஷயங்கள் என்னென்ன உண்டோ அதெல்லாத்தையும் 2 பாகத்தோட பூரணம் பண்ணணும். அப்புறம் 3rd பார்ட்ட நம்ம வந்து வாட்டர்னால பூரணம் பண்ணணும். மாருதஸ்ய பிரச்சாரார்த்தம், காத்து சுத்தி அதை வந்து சமீகரணம் பண்ணணுங்கிறதுக்காக உங்களுக்கு சதுர்த்தம் அவசேஷயேத்து 4th பார்ட் அப்படியே எம்டியா விட்டுருங்கோங்கிறார். மிதம் அதுதான் வந்து அளவா சாப்பிடுறது, சுத்தமான அன்னமா சாப்பிடுறது, எது நம்மளுக்கு பெனிஃபிஷியலா இருக்கோ அந்த சாப்பாட்டை சாப்பிடுறது. மித மேத்திய அதனம். சஸ்வத் விவிக்த க்ஷேம சேவனம். விவிக்தம் தனிமை, விஜனம், அதாவது எப்ப பார்த்தாலும் நாய்ஸ்லயே இருந்தா நமக்கு வந்து கொஞ்சம் இட் கேன் பிகம் டூ ஸ்டிமுலேட்டிங் இந்த இதுல. அப்பப்போ வி ஹாவ் டு ரிட்ரீட்ங்கிறது வந்து இதுதான். ஒண்ணு அன்னைக்கே சொல்லியாச்சு, இந்த யோகா ரிட்ரீட் மாதிரி விஷயங்கள்லாம். அங்க போனா பேச்சு யாரோடையும் பேசக்கூடாது, போனை வச்சுக்க கூடாது, நேச்சரோட வி ஆர் ஒன் வித் நேச்சர், இதெல்லாம் தான் வந்து சொல்லிட்டு வருது. இன்னைக்கு இருக்கிற பஸ்வேர்ட்ஸ் ஆர் இன் பாகவதம் புரியும். விவிக்த க்ஷேம சேவனம். க்ஷேமனா நமக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துல இருக்கணுங்கிற தனிமை. அப்பப்போ சஸ்வத், பல சமயம் நமக்கு வந்து தோன்றச்சு அப்படி போய் தனியா நின்னுண்டு ஒரு யூ ஷுட் லேர்ன் டு பி வித் யோர் செல்ஃப். அது இல்ல, அது பல பேருக்கு இன்னைக்கு வந்து நமக்கெல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்கு. அதனால பழக்கிக்கணும். பல தரம் அப்படியே ஒரு தனிமையில போய் நின்று நம்ம இருந்துட்டு இருந்தோம்னா இட் இஸ் பெனிஃபிஷியல் ஃபார் த பாடி அண்ட் ஃபார் த மைண்ட். அதுதான் வேணுமா. பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்ய அஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.